ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் வீக் நீங்கள் லவ் பண்ணுறப்போ ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, தென் ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால என்ன இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே Six of Wands, okay. Queen of Wands. King of Wands, okay. Sun. Six of Cups. World, okay. Ace of Pentacles. Three of Swords. Ace of Swords. Five of Swords. Four of Pentacles. Seven of Cups. So bottom of the deck, Ace of Wands. Magician. Ten of Cups. Seven of Pentacles. Wheel of Fortune. Five of Cups. Four of Pentacles. King of Wands. Ace of Swords. Two of Cups. Nine of Wands. Moon. Seven of Swords. Okay. Three of Swords. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நைட் தாட்ஸ். ஓகே, நீங்கள் உட்காந்து பர்சனோட லாஸ்ட் நைட்ஸ் எனர்ஜிஸ் அண்ட் தாட்ஸ் என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போர்ஸ்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே 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 ஸோ எனக்கு இந்த வீடியோட எனர்ஜியில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இவர் ஆக்சுவலி எமோஷ்னலி டிட்டாச்சாக ஆகுது ஒரு பர்சன். எமோஷ்னலி யாரு கூட அட்டாச்ட் ஆகாத ஒரு கேரக்டர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவருக்கு லைஃப்பில் நல்லா சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கணும், 4 பேர் எப்பவும் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், தென் ஒரு என்ன சொல்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் பணம், இவருக்கு லைஃப்பில் பணங்கிறது இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர். இவரை பார்த்து மட்டும் எப்போவுமே மணிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஓகே, எப்போவுமே அது நமக்கு அது இருந்து வரணும். ஸோ இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கெரியராக இருக்கும். இவர் யாரு கூடயுமே அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டர். அப்படி இவருக்கு யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிற ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா
இவரோட ஆக்சுவலி இந்த பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் வந்து எப்படின்னா எனி டைம் வந்து அந்த கெரியர் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி ரெண்டாக்குறது, ஸோ இல்லைங்க இந்த இதை பற்றி தான் பர்சனோட திங்கிங் ப்ராசஸ் மேக்ஸிமம் இவரோட மைண்டில் இதை பற்றி தான் ஃபுல்லாக திங்க் பண்ண ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். லேண்ட் வாங்குறது, கோல்டு வாங்குறது, ஸோ இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி யாரு கூடயுமே அட்டாச் ஆக மாட்டார். ஓகே, அப்படி இவருக்கு யாரு கூட ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகுற அப்படி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அந்த இடத்த விட்டு உடனே ஓடி ஆகும். ஏன்னா இவருக்கு மேபி இவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது லைஃப் லெசன் லேர்ன் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்ம யாரு கூட எமோஷனல் அட்டாச் நம்ம ஒன்று ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா லவ் ஃபெயிலியர், பிரேக்கப் சுச்சுவேஷன், நமக்கு இதுக்குள்ளே போய் நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகி நம்மளோட கெரியர் இல்லைங்க நம்மளோட ஒரிஜினாலிட்டியை வந்து நம்ம இழந்துடுவோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரு ஹை பவரில் இருக்கணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும், எப்போவுமே நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கணும். நம்ம ஒரு லவ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம ஓவர் அடிக்ட் ஆகி ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகி நம்ம பவரில் நிற்க முடியாது. நம்ம பவரில் நிற்கணும் அப்படின்னா நம்ம யாரு கூடயுமே அட்டாச் ஆகக்கூடாது. எப்போவுமே நம்ம பவரில் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னா எப்போவுமே நம்ம பவரில் நிற்கணும். நம்ம யாருக்கிட்ட அட்டாச் ஆகிறோம், அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் விரும்பாத ஒரு கேரக்டர் ஆகும். ஆக்சுவலி நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கார்டு பார்க்க ஒரு டைமில் பக்கத்தில் ஒரு சிங்கம் இருக்குது பாருங்கள். ஸோ இது பக்கம் மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் ஆகும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகும். இவரோட மைண்ட் எப்பவுமே இவரோட கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, இவர் எப்பவுமே யாரு கூடயுமே அட்டாச் ஆகக்கூடாது. அதில் மட்டும் இவர் பயங்கர தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இவருக்கு யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிற அப்படி தெரிந்தால் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடியாகும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து சீட்டிங் உண்டு. இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஆப்ஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சொசைட்டியில் இப்போ ஒரு பொண்ணுக்கு இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா கூட ஸோ எல்லாருமே அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, அது வச்சுருக்கானா, இது வச்சுருக்கானான்னு தான் பார்ப்பாங்களே தவிர வேறு எதுவும் இந்த சொசைட்டி பார்க்காது. அப்போது இந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் அதுதான். நல்லா எப்போவுமே அந்த கெரியருக்கு மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர், எப்போவுமே பவர் அமைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதனால் இவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம உண்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்கிட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவருக்கு எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் இவர் உங்களை விட்டுட்டு உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. இவர் உங்களை ஸ்நேகிக்கிற மாதிரி நடிச்சிட்டு உண்டு. உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தில் இவருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்ன உடனே இவர் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இல்லைங்க அந்த ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. ஸோ சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு. ஸோ இதனால நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 5 months இருக்கலாம். மே மாதம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம் எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, தென் நமக்கு இதில் உங்களோட எனர்ஜி ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு பேசக்கூடிய டைம்லையும் இல்லைங்க இந்த பர்சனை உங்களை பார்க்கக்கூடிய டைம்லையும் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம்லையும் உங்களே அறியாமல் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ எனக்கு இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. தென் என்ன மனசில் இவரோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கேரக்டர்ஸ் கொஞ்சம் ராங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்குன்னு தெரியும். என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலுமே இந்த ஒரு பர்சன் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் கொடுத்துட்டு ஒரு 10 of cups. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸ், பீஸ் எல்லாமே இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃபோ கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பல தடவை நீங்கள் போராடிட்டு உண்டு. ஓகே, பட் இவர் வந்து உங்களை விட ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, தென் எனக்கு என்ன தோணும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி செல்ஃப் லவ் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும், உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும், ஒரு 10 of cups உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒரு பீஸ் ஃபீல் ஆகணும், உங்களுக்கு இந்த பர்சன் கரெக்டாக உங்கள் லைஃப்பில் வேணும்.
உங்களுக்கு மேபி உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிருக்கலாம், கேரியராக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஓகே, பட் உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைச்சிட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மேபி உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் லவ் பண்ணால் நம்ம செல்ஃப் லவ் கொடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்ம அட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, கோயின் வித் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, செய்கிறோமா செய்கிற மாட்டோமா, இல்லைன்னா ஃபாஸ்ட்டில் நடந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் நினச்சி எனி டைம் ஸ்ட்ரெஸ் ஆகி எனி டைம் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டவுன் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எதையுமே நீங்கள் திங்க் பண்ணலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர பாசிட்டிவ் ஆகிட்டு உண்டு, பயங்கர பீஸ் ஆகிட்டு உண்டு. ஸோ அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் லைஃப்பில். பட் நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா ஃப்யூச்சருங்கிறது அது நம்ம கையில் கிடையாது. ஓகே, அது இறைவனோட கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம தூங்குகிறோம், நம்ம நைட்டு எழும்புனா தான் நமக்கு மார்னிங் எழும்புனா தான் ஃப்யூச்சரை பற்றி நம்ம ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். அதே ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் அதுவும் முடிஞ்சு போச்சு, அதையும் நம்ம திங்க் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்மளோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இன்றைக்குள்ள ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒன்லி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அதை நம்ம கோயின் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் நம்ம சொல்கிறோம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். முன்னாடி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆக ஒரு கேரக்டராக இருந்தால் இப்போ என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், வரக்கூடிய டைம் பார்த்துக்கலாம். நம்ம தேவையில்லாமல் எதுக்கு ஓவர் திங்கிங் பண்ணணும், தேவையில்லாமல் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட வைப்ரேஷன் லோ ஆகும், டவுன் ஆகும், நம்ம நினைக்கிற விஷயங்கள் அட்ராக்ட் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு உண்டு. நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு உண்டு, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எல்லாம் வரக்கூடிய டைம் பார்த்துக்கலாம், என்ன வருதோ வரட்டும், வரக்கூடிய டைம் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு, மேபி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு, இப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு. ஏஸ் இந்த ஒரு பர்சன் என்னை விட்டுட்டு என் கூட நின்றுட்டு லாஸ்ட் ஒரு கட்டத்தை ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓடிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் என் கூட ட்ரூவாக நின்றுட்டுள்ள, எமோஷ்னலி இவரை டிட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு, எமோஷ்னலி இவரை அட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டுன்னா கரெக்டாக இவரே நான் ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இவருக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்தோடனே என்ன வேணான்னு விட்டுட்டு ஓடிருக்காங்க அப்படின்னா இவங்க என் கூட எமோஷ்னலி டிட்டாச்மெண்ட் நின்றுட்டு உண்டு. ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடிஞ்சிருக்குது. பட் நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓவர் அட்டாச்மெண்ட் எடுத்திருக்கோம். நம்மளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலி நம்ம டிட்டாச்மெண்ட்டில் வரணும். நீங்கள் எமோஷ்னலி டிட்டாச்மெண்ட்டில் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படி நீங்கள் எமோஷ்னலி டிட்டாச்மெண்ட்டில் வந்துட்டோம்னா கரெக்டாக அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும், அதர்வைஸ் நாட் ரெசனேட். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்நேகம் உண்டு, உங்களை விட்டு போயிட்டு உண்டு, அப்கோர்ஸ் ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. பட் ஸ்நேகம் உண்டு, ஸ்நேகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு அதே அளவுக்கு ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு உண்டு. சில இப்போ நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் வர்றாங்க போகிறாங்க. சில பர்சன்ஸ் நம்ம வரும்போது நம்ம ஈஸியாக சில பர்சன் நம்மளை விட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக எடுத்துவோம். ஓகே போ, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என் லைஃப்பில் இருந்தானே இல்லாட்டேன்னா அதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். பட் இன்னொரு பர்சனல் லைஃப்பில் இந்த ஒரு செப்பரேஷன் வந்தப்பறம் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவரே டவுன் ஆகிட்டு உண்டு, இவருக்கு ஹார்ட் பிரேக், இவருக்கு பெயின் வந்துட்டு இந்த நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அது இவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக கொடுத்துட்டு. இவரே நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா இவர் என்ன திங்க் பண்ண பல தடவை இந்த எனக்கும் உனக்கும் எத்தனையோ கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கலாம், எவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கலாம், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்ல எல்லாம் எப்பவுமே நான் ஜெயிக்கணும்னு நின்றுட்டு உண்டு. ஓகே, நீ அது இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது அப்படின்னா பல தடவை இவர் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு உண்டு. எஸ் இல்லை நான் பண்ணுறதா கரெக்டு, எல்லா மிஸ்டேக்கும் ஓமால தான். ஸோ இவர் உங்கள் மேலே பல தடவை ஒரு விக்டம் ரோல் இவர் உங்ககிட்ட ப்ளே பண்ணிட்டு உண்டு. பட் இவர் இப்போ ஸ்டூடெண்ட் நைட்டு திங்க் பண்ணது என்ன விஷயம் அப்படின்னா பல தடவை எனக்கும் உனக்கு கான்ஃப்ளிக்ட் வரக்கூடிய டைமில் நான் ஜெயிக்கணும்னு நின்றுட்டு உண்டு. பட் எஸ் நான் ஜெயிக்கணும்னு நின்றுட்டு உண்டு. அஃப்கோர்ஸ் நான் அது ஜெயிச்சுட்டும் உண்டு. ஓகே, நான் நினச்ச மாதிரி நான் உன் மேலே எல்லா பழையும் போட்டுட்டு உண்டு. தென் அதே மாதிரி நான் ஜெயிச்சுட்டு உண்டு. பட் இப்போ எனக்கே லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. எஸ் நான் ஜெயிச்சிட்டேன், அன்றைக்கி உனக்கு எனக்கு கான்ஃப்ளிக்ட் வரக்கூடிய டைமில் நான் தான் ஜெயிக்கன்னு நின்னேன். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சு பட் இன்றைக்கி ஏன் எனக்கு நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன் எனக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. ஓகே,
இவருக்கு இப்போ ஒரு பார்ட்டிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செலிப்ரேஷனுக்கு இவருக்கு எங்கே போனாலும் இவருக்கு ஒரு எனக்கு யாரும் இல்லை என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் புரிஞ்சுக்க யாரும் இல்லை. இப்போ தான் இவருக்கு உங்களோட வேல்யூ வருத்தமான சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு இப்போ தான் உங்களோட வேல்யூ வருத்த மனசில் எத்தனையோ தடவை அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று ஹர்ட் ஆக்கிட்டு, எத்தனையோ தடவை விக்டம் ரோல் ப்ளே பண்ணிட்டு, எத்தனையோ தடவை உன்னை வந்து உன் மேலே எல்லா பழியும் போட்டு நான் தப்பிச்சுட்டு. பட் இன்னைக்கு நீ இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த உலகமே எனக்கு வெறுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்காக யாருமே இல்லாத மாதிரி இருக்கிற ஃபீல் ஆகுது. ஓகே, சாரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறோமோன்னு சொல்லிட்டு சாரி ஃபீல், இவர் சொன்னாலும் சரி சொல்லாடி இவர் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் கூட எமோஷ்னலி அட்டாச்சான்னு கேட்டால் டிட்டாச் தான். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவர் இப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கெரியருக்கு ஃபேஷன்ஸ்க்கு இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவருக்கு லைஃப்பில். இவருக்கு ஃபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஓகே, அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், யாருக்காகவும் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம இந்த லைஃப்பை நம்ம பிறந்திருக்கோம், ஸோ அதை ரொம்ப அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணணும். இது கூட நம்ம எந்த ஒரு போஸோட நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. கெரியரில் மட்டுமே. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் எஸ் நான் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண அப்படியே எனக்கு மணி கிடைக்கும். ஸோ மணி கிடைக்கக்கூடிய டைம் அதை பார்த்து நான் ஹாப்பினஸ் படுவேன். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் நான் அடிக்ட் ஆகி அட்டாச்மெண்ட் ஆக எனக்கு அது போர்டன் தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் ஆவேன். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு 20% பீஸ் கொடுத்துச்சுன்னா 20% போர்டனும் கொடுக்கணும். இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதோட நம்ம திங்கிங் ப்ரோசஸ் நம்ம கெரியரை கொடுக்கக்கூடிய டைமில் நமக்கு அது ஹாப்பினஸ் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்குற அவுட்கம் கிடைக்கும். காசு பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கேரக்டராக இவர். ஓகே, ஸோ இது மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவர் போய் உங்களை மிஸ் பண்ணுறாங்க கேட்டால் அஃப்கோர்ஸ் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. பட் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் கெரியரில் உட்காந்து பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண உங்களோட தாட்ஸ் உண்டு. இப்போவும் உங்களோட மைண்டு நீங்கள் உண்டு. மேபி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்கலாம், ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இப்போ பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க உங்களை. என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாம் வந்து என்னால் தானே எத்தனையோ தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒரு அட்டாச்ட் ஆகாமல் ரொம்ப அட்டாச்ட் ஆகாமல் உன்னை வந்து ஹர்ட் ஆக்கிட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் என்னால் தானே நஷ்டப்பட்டு போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இவர் அது சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு அது தெரியும். ஏஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி வந்து ஒரு செப்பரேஷனில் வந்து நிற்கிறேன், அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். இவர் எஸ்டர்டே நைட் இவர் சேடாக இருந்துட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு. இவர் மேபி நீங்கள் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. இவர் என்ன ஃபீல் பண்ணிட்டோன்னா நீ கொடுத்த ஒரு ஸ்நேகம் எவ்வளோ அழகான ஒரு ஸ்நேகம் இல்லை, உன்ன மாதிரி எனக்கு யாரும் என் லைஃப்பில் ஸ்நேகம் கொடுப்பான். ஏன்னா எத்தனையோ வாட்டி நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிச்சுட்டு நான் ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் நீ தான். எத்தனையோ வாட்டி நான் பண்ணதான் கரெக்டாக அடிச்சுட்டு அதெல்லாம் நீ பார்த்துட்டு சைலண்டாக இருந்தேன். எனக்கு கூட யாருமே இந்த அளவுக்கு என்னோட கேரக்டருக்கு யாருமே இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகி போனதே இல்லை என் லைஃப்பில். பட் என்னோட ஒரு ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சு என்னோட ப்ளஸ் என்னோட மைனஸ் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு உண்மையான ஒரு ஸ்நேகத்தோடு ஜீவிச்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். இவர் பயங்கரமாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ஒரு பியூரான ஒரு ஸ்நேகம் இதே மாதிரி என் லைஃப்பில் நீ யாரு கொடுப்பா, இதே மாதிரி எனக்கு லைஃப்பில் நீ கிடைக்குமா? இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி எல்லாம் என்ன என் மேலே தான் மிஸ்டேக். எஸ் எல்லாம் என் மேலே தான் மிஸ்டேக். இவருக்கு இப்போ ஹாப்பினஸ்ங்கிறது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த இவர் நேற்று நைட் இவர் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஸோ இவர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல மூமெண்ட்ஸு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ப்ரீசியஸாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் இவரை நைட்டு திங்க் பண்ணிட்டு ஸோ அதெல்லாம் நைட்டு திங்க் பண்ணி பயங்கர சேட் ஆகிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு. ஸோ நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வராமல் இருந்தது இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்குமே, நல்லா போயிருக்குமே. ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு. ஏன்னா நீங்கள் இவர் எப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவர் கூட தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் இவர் எப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணுவீங்க. பட் இவர் என்ன அப்படின்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் கேரியரில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியா அடிச்சு பொழிச்சலாம் ஃபோட்டோஸ் போடுறீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இல்லைங்க உங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வந்துட்டு இல்லைங்க நீங்கள் இனி ஏற்றுக்கவே மாட்டீங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுட்டு இல்லைங்க எந்த முகத்தை வச்சுட்டு நிறைய போய் நிற்கிறது ப்ரெஷர் ஃபீல் ஆகுது இவருக்கு பயங்கரமாக. அது மாதிரி நிறைய விஷயம் ஹைட் பண்ணுறாங்க. இவரோட இப்போ இவரோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் எமோஷனாக இருக்கட்டும் இவர் எல்லாமே ஹைடாக பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறாரு, எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டு எப்படியா நம்ம ஆக்சுவலாக அவருக்கு தெரியுது ஏஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹர்ட் ஆகிட்டு ஏஸ் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உள்ளே போயிட்டு நான் இது எத்தனையோ தடவை அட்டாச் ஆகக்கூடாது நான் ஒரு அவேர்னஸ் நின்றுட்டு பஸ் நான் அட்டாச் ஆகிட்டு ஓகே அட்டாச் ஆனதெல்லாம் போட்டு எப்படியா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியுமா ட்ரை பண்ணுறாங்க பட் முடியலை. ஓகே
ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் எனக்கே தோணுதுன்னா, இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அது இவர் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண நம்ம சொல்லலாம். இவர் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவர் உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு. ஓகே, மேபி இதில் யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம். உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, இவர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு நம்ம சொல்லலாம். இவர் மெசேஜ் பண்ணுறதுக்கு மேபி மொபைல் எடுத்துருன்னு நம்ம சொல்லலாம். டைப்பிங் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிட்டு இவர் வந்துட்டு உண்டதில்ல. ஓகே, 6 ஆஃப் வான்ஸ் இவர் சூஸ் பண்ணார் உங்களை. இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வேணும் ஏன் அப்படின்னா இவருக்கு இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு அதே ஸ்நேகம் இவருக்கு உண்டு. மேபி அது ஸ்டார்டிங் இவருக்கு மனசிலாகாமல் இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, இவரை நீங்கள் சேசிங் பண்ணல, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பயங்கரமாக கெரியரில் அடிச்சு பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டீங்க. இதை பார்க்கக்கூடிய டைமில் இவர் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுறாரு. இவருக்கு இப்போ தான் உங்களோட வேல்யூ பார்த்து மனசில் ஆகுது. ஸோ அதனால் இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ண இவர்கிட்ட கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். 6 ஹவர்ஸ்லையும் 6 வீக்ஸ்லையும் இல்லை 6 டேஸ்லையும் ஒரு கம்யூனிகேஷன் கிட்டது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன திங்க் பண்ணுறோம்னா இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். எனக்கான ஒரு பர்சன். ஓகே, ஏன்னா இவர் 2 ஆஃப் கப்ஸ் ஆகும். சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம். ரெண்டு பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும். சொல்லி வைக்காமலே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஒரே மாதிரி பேசுறது, ஸோ ஒரே மாதிரி பிடிச்ச விஷயம் லைக் பண்ணுறது. ஸோ இவருக்கு எனக்கான ஒரு பர்சன். நான் இந்த உலகத்தில் நீ எங்கே தேடி திரிஞ்சாலும் இதே மாதிரி ஒரு பர்சனை கண்டுபிடிக்க முடியும். இது நான் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸ். மேபி நீங்கள் ஸ்டார்டிங் இவரை சேசிங் பண்ணக்கூடிய டைமில் உங்களோட ஒர்த் இவருக்கு மனசில் ஆகிட்டு இல்லை. பட் இப்போ இவருக்கு மனசில் நான் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸும் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி என்ன யாருமே புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இவர் டிசைர் ஆகும் இவர். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு பெயின் ஆகிட்டு. பட் என்ன இருந்தாலும் கையில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவரோட இப்போ இவருக்கு என்னென்னா இப்போ இவர் நேற்று நைட் இவர் திங்க் பண்ண விஷயம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்து உங்கள் கடைசி வரைக்கும் இவர்கள் லைஃப்பில் அவங்கள கீப் பண்ணணும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், போனதெல்லாம் போட்டு மறுபடியும் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணதை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், அதை பற்றி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. நான் இனி போகணும், இனி இவ்வளோ எப்படி சமாதானப்படுத்துறது, என்ன சொல்லி நான் போகிறதுக்கு, என்ன மாதிரி விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லணும். ஓகே, எல்லாத்தையும் அதெல்லாம் பற்றி இவர் நைட்டு திங்க் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன் கார்டு வந்திருக்குது. ஸோ ரீகன்ஸ்ட்ரேஷன் பாசிபிள் ஆகும் உங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு போஸ்டரோட டர்னில் வீல் கரங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீல் உங்களுக்கு ஃபேவராக கரங்க ஆரம்பிச்சிட்டு. இது உங்களுக்கான ஒரு டைம் நம்ம சொல்லலாம். உங்களோட வேல்யூ பார்த்து மனசாக்கி கொடுக்குற ஒரு டைம் நம்ம சொல்லலாம். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், கமிட்மெண்ட் கிடைக்கும், கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே ஓகே இதான் இந்த பர்சன் எஸ்டேட் நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள். நமக்கு இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 33 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 29 ஏஜ் இருக்கலாம், 21. நமக்கு 10-10 கம்ப்ளீஷன் 10-10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தவிர நமக்கு 555 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 555 கன்வியூஸை பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், தென் 19 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட்டா படிச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ் அவங்க நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லேயோ மிடில்லையோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு எங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.